இங்க வந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இங்க இருக்குது எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் ஒரு கதைய சொல்ல போறேன். அது ஒரு சின்ன உயிரோட கதை. அது எப்படி என் மனச தொட்டதுன்னு சொல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி என் வீட்டு பக்கத்துல ஒரு தெரு நாய் குட்டிகள் தீர்ந்தது. அதுங்க ரொம்ப சின்னதா மெதுமெதுவான ரோமங்களோட பளிச்சுன்னு கண்களோட இருந்துச்சு. அதுங்க விளையாட்டுத்தனமா குறைச்சு சத்தம் போட்டுச்சு. நான் அதுங்க வளர்றத பாக்குறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் ஒரு நாள் ஏதோ தப்புன்னு எனக்கு தோணுச்சு. குட்டிகள் ஒவ்வொன்னா காணாம போயிட்டே இருந்துச்சு. முதல்ல நான் அத பத்தி பெருசா யோசிக்க, குட்டிகள் அடிக்கடி அங்கங்க போயிடும்னு நினைச்சேன். ஆனா என் மனசுல ஒரு பயம் வளர ஆரம்பிச்சுது. அந்த பக்கத்துல இருந்த ஒரு தாத்தாவை நான் சந்திச்சேன். அவரும் அந்த குட்டிகள் பார்த்திருக்காரு. குட்டிகள் காணாம போனதை பத்தி நான் சொன்னப்போ அவர் வருத்தத்தோட தலைய ஆட்டினாரு. அந்த அம்மா நாய் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா தெருவுல வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு அவர் சொன்னாரு. பசி, நோய் இதெல்லாம் தெரு நாய்களோட உயிர் எடிச்சுடும்னு அவர் சொன்னாரு. நிறைய பேர் அதுங்க கஷ்டத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னது என் மனசுல ரொம்ப பதிஞ்சுது. அந்த சின்ன உயிர்களோட பலவீனத்தை நான் உணர்ந்தேன். இப்போ ஒரே ஒரு குட்டி மட்டும் தான் இருந்துச்சு. அதுதான் சூட்டத்திலேயே ரொம்ப சின்னது. அதுக்கு பெரிய பழுப்பு நிற கண்கள் இருந்துச்சு. அந்த கண்கள்ல அதுக்கு வயசுக்கு மீறின ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அது உயிர் பிழைக்க நான் என்னால முடிஞ்சதை செய்யணும்னு முடிவு பண்ணேன். தினமும் அந்த சின்ன குட்டிக்கு நான் சாப்பாடும் தண்ணியும் கொண்டு போவேன். அதுவாலே ஆட்டி ஆட்டி என்ன வரவேக்கும். அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சின்ன உயிர்கிட்ட எனக்கு ஒரு பந்தம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு நான் பொறுப்புன்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. ஒரு நாள் காலையில நான் வழக்கமா போற இடத்துக்கு போனேன். ஆனா அந்த குட்டி அங்க இல்ல. நான் எல்லா இடத்துலயும் தேடினேன். நேரம் ஆக என் மனசு கலங்கி போச்சு. கடைசில ஒரு புதருக்கு கீழே அது அசைவற்றுக்கு கிடந்ததை கண்டுபிடிச்சேன். அது இருந்து போயிடுச்சு. எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. வாழ்க்கையும் சாவும், அதுவும் ஒதுக்கப்பட்ட உயிர்களோட வாழ்க்கையும் சாவும் எவ்வளவு கொடூரமானதுன்னு எனக்கு புரிஞ்சுது. அந்த தாத்தா சொன்ன வார்த்தைகள் என் காதில ஒலிச்சுது. அந்த கடைசி குட்டியையும் காப்பாத்த நான் தவறிட்டேன்னு நினைச்சேன். அந்த அனுபவம் என் மனசுல ஒரு அழியாத இடத்தை பிடிச்சிருக்கு. இருக்கமும் செயலும் எவ்வளவு முக்கியம்னு அது எனக்கு காட்டியிருக்கு. மனுஷங்களா இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி, நம்ம யாருடைய கஷ்டத்தையும் கண்டுக்காம விட்டுடக்கூடாது. எல்லாரும் கருணையோட இருக்க முயற்சி பண்ணுவோம். தெரு நாய்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுப்போம். விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகளை எதிர்த்து பேசுவோம். சின்ன சின்ன உதவி சூட ரொம்ப முக்கியம். நம்ம பூமியில எல்லா உயிரினங்களும் சேர்ந்துதான் வாழ்றோம்னு மறந்துடக்கூடாது. என் கதையை கேட்டதுக்கு நன்றி. இந்த கதையை மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. எல்லா உயிர்களும் அன்போட மரியாதையோட நடத்தப்படுற ஒரு உலகத்தை உருவாக்குவோம். இந்த மாதிரி நிறைய கதைகளை நாங்க உங்களுக்கா சொல்லணும்னா இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.